டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸில் 50 கோடி ரூபாயை தாண்டி எல்லா சாதனைகளையும் முறியடித்துள்ளது. மேலும் இந்த ஆண்டு தமிழ் படங்களில் 5வது அதிக வசூல் செய்த படமாக உருவெடுத்துள்ளது. வணக்கம். இன்னைக்கு நாம டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தோட இந்த பிரம்மாண்ட வெற்றியை பத்தி கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமாம், கிடைச்ச தகவல்கள், பாக்ஸ் ஆபீஸ் ரிப்போர்ட்ஸ், நியூஸ் இதெல்லாம் வச்சு எப்படி இவ்ளோ பெரிய ஹிட் ஆச்சுன்னு பார்க்கலாம். முக்கியமா ஒரு சின்ன பட்ஜெட்ல செஞ்ச படம் எப்படி இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? வாங்க கொஞ்சம் விரிவா பேசுவோம். முதல்ல அந்த கலெக்ஷன்ஸ் பத்தி சொல்லுங்களேன். 50 கோடிங்கிறது கன்ஃபார்ம்ட், ஆனா சில ரிப்போர்ட்ஸ் 57 கோடி வரைக்கும் கூட போயிருக்குன்னு சொல்லுது. ஆமா, 50 கோடி தாண்டறதே பெரிய விஷயம். அதுவும் 2025 தமிழ் சினிமாவுல டாப் 5க்குள்ள வந்திருக்கு. சூர்யாவோட ரெட்ரோ, நானியோட ஹிட் தி தேர்ட் கேஸ் மாதிரி பெரிய படங்கள் வந்தப்போ கூட இது நின்னு ஜெயிச்சிருக்கு. அதுதான் முக்கியம். நாள் பாருங்க, ஒரு 2.5 கோடி, அது ஓகே. ஆனா 17வது நாள் கூட 2 கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு பாருங்க. அதுதான் விஷயம். சரிதான், அந்த நிலைத்தன்மை. அதுவும் படத்தோட பட்ஜெட்டோட ஒப்பிடும்போது இதுவும் மிகப்பெரிய லாபம். இது இப்போதைய ரசிகர்களோட மனநிலை பத்தி என்ன சொல்லுது? ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி யதார்த்தமான, மனசுக்கு நெருக்கமான கதைகளை அதிகமா எதிர்பார்க்கறாங்களோ? நிச்சயமா அப்படி ஒரு தேடல் இருக்குன்னு தோணுது. படத்தோட கதையும் அந்த வகையில ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கு. சுருக்கமா கதை என்னன்னா, இலங்கையில பொருளாதார நெருக்கடி. அங்கிருந்து தப்பிச்சு ஒரு தமிழ் குடும்பம் இந்தியாவுக்கு, சென்னைக்கு வராங்க. அகதிகளா வந்து தங்களோட அடையாளத்தை மறைச்சிட்டு வாழ முயற்சி பண்றாங்க. அப்போ அவங்களுக்கு வர்ற சவால்கள், இங்க உள்ள மக்களோட பழகிறது, இதுதான். சசிகுமார், சிம்ரன், யோகி பாபு, மிதுன் ஜெய்சங்கர், MS பாஸ்கர்னு நல்ல நடிகர்கள். ஆமா, கிட்ட ஏன் இவ்ளோ தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ஒருவேளை இந்த உணர்வுகள் செய்திகள் மூலமாகவோ அதாவது வேற விதத்திலேயோ அவங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கலாம். புதுமுக இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் இந்த சென்சிட்டிவான விஷயங்களை ரொம்ப மிகைப்படுத்தாம, ஆனா அழுத்தமா சொன்ன விதம் அது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. நிச்சயமா, அதுக்கு நல்ல பாராட்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் நடிப்பு, சசிகுமார், சிம்ரன் அவங்களோட அந்த யதார்த்தமான நடிப்பு பத்தி தான் எல்லாரும் பேசுறாங்க. ஆமா, அந்த வலி, அந்த உணர்வுகள் ரொம்ப இயல்பா கொண்டு வந்ததா சொல்றாங்க. தனுஷ் டீசரை பார்த்தே இது ஹிட் ஆகும் சொன்னதா ஒரு நியூஸ் வந்துச்சு. அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களே ஃபோன் பண்ணி பாராட்டினதா சொன்னாங்க. இதெல்லாம் படத்துக்கு ஒரு ஆரம்பகட்ட புஷ் கொடுத்திருக்கும். கண்டிப்பா. இதுல சசிகுமாரோட அந்த ஸ்டேட்மெண்ட் கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் இவ்ளோ பெரிய ஹிட் ஆன பிறகும் சம்பளத்தை ஏத்த மாட்டேன், அது அடுத்த படங்களோட பட்ஜெட்டை பாதிக்க கூடாதுன்னு சொன்னது. ஆமா, அது ரொம்ப முதிர்ச்சியான ஒரு பார்வை. அது மட்டும் இல்ல, இந்த வெற்றி நல்ல கதைகளை நம்பி வர்ற புது ஆட்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்னு அவர் சொன்னது பணத்தை தாண்டி அந்த வெற்றிக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. உண்மைதான். அதுக்கு உதாரணம் தான் இந்த வேர்ட் ஆஃப் மவுத். மக்கள் ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தர் சொல்லி அதுதான் படத்தோட வசூல 3வது வாரம் வரைக்கும் குறையாம வச்சிருந்தது. ஆரம்பத்துல இருந்து ஆர்வத்தை தாண்டி படம் மக்களோட மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கு. ஆமா, எப்படி ஒரு சமூக அரசியல் பின்னணி, அதாவது அகதிகள் பிரச்சனை மாதிரி ஒரு சீரியஸ் விஷயத்தை வச்சுக்கிட்டு அதே நேரம் ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி என்டர்டெய்னராகவும் இது ஜெயிச்சது. அதுதான் சுவாரஸ்யம். ஒருவேளை அந்த பேலன்ஸ் தான் காரணமோ? சீரியஸான விஷயத்தையும் குடும்பத்தோட பார்க்கக்கூடிய பொழுதுபோக்கு அம்சங்களையும் சரியா கலந்து கொடுத்தது. எனக்கு அப்படித்தான் தோணுது. அந்த சமநிலையை இயக்குனர் ரொம்ப சரியா பண்ணிருக்கார். ஆக மொத்தத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி வெறும் பாக்ஸ் ஆபீஸ்ல காசு பார்த்த படம் மட்டும் இல்லவே இல்ல. இது ஒரு நல்ல கதை, இயல்பான நடிப்பு, முக்கியமான சில விஷயங்களை பேசுற ஒரு முயற்சி. இது எல்லாம் ஒரு புது இயக்குனர் திறமையா செஞ்சதால கிடைச்ச வெற்றி. மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க. சரிதான். அப்போ கடைசியா ஒரு கேள்வி. இந்த மாதிரி ஒரு படத்தோட வெற்றி தமிழ் சினிமால அடுத்து என்ன மாதிரி படங்கள் வரும்னு ஒரு சிக்னல் கொடுக்குதா? அதாவது பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இணையா இந்த மாதிரி யதார்த்தமான கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்களை ரசிகர்கள் இனிமே அதிகமா எதிர்பார்ப்பாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். தமிழ் திரைப்படங்கள் குறித்த மேலும் பிரத்யேக அப்டேட்ஸ்களை தினமும் பெற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.